நாடகத்தை பற்றி இங்கே வந்திருக்கிற விருந்தினர்கள் வார்த்தைகள் பேசுவார்கள். அதுக்கு முன்பாக ஆகஸ்ட் 15 அன்றைக்கு, கடந்த ஆகஸ்ட் 15 அன்றைக்கு சென்னையில் நாயகி 1947 அப்படிங்கிற ஒரு நிகழ்வு ஒருங்கிணைக்கப்பட்டது. அந்த நிகழ்வு என்னன்னா வேற ஒன்றும் இல்லை, நாட்டுக்காக தியாகம் செய்தவர்களுடைய துணைவியார்களை பற்றி பேசுவதற்காக ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வுல வாஞ்சிநாதன், இன்னும் சொல்லணும்னா வாஞ்சிநாதன் ஐயரை பற்றி, அவருடைய துணைவியாரை பற்றி பேசுவதற்காக வந்திருந்த ஒருத்தர் பேசுறார். நீங்களாம் பார்த்துருப்பீங்க, வாய்ப்பு இருந்தா யூடியூப்ல இருக்கு, கேளுங்க. என்ன சொன்னாங்கன்னா, வாஞ்சிநாதன் தன்னைத்தானே சுட்டுக் கொண்டதும் ஆஸ்துரையை சுட்டுக் கொண்டதற்குமான கற்பிதங்கள் 80களுக்கு பிறகு வேறாக சொல்லப்பட்டது. உண்மையில் அவர் எதற்காக கொன்றார் என்றால், திருநெல்வேலி கழகம் கார்ல் மில்னுடைய போராட்டம் நடந்தது. அந்த போராட்டத்தை அடக்குவதற்காக துப்பாக்கி சூட்டை ஏவி விட்ட கலெக்டர் ஆஷ், அதனால் அவரை சுட்டுக் கொள்வதாக தீர்மானிக்கப்பட்டு யார் என்று முடிவு செய்வதற்காக சீட்டு குலுக்கி போட்டு அது வாஞ்சிநாதன் ஐயர் பெயர் வந்ததனால் அவர் சுட்டுக் கொள்வதற்காக சென்றார், சுட்டுக் கொன்றார் அப்படின்னு அந்த வழக்கு விசாரணையில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா 80களுக்கு அப்புறம் என்னவாக திரிக்கப்பட்டதுன்னா அப்படின்னா அதையும் அவங்க சொல்ல தயங்குறாங்க. நான் சொல்றேன், வாஞ்சிநாதன் ஆஸ்துரை கொன்றார். சுட்டு கொன்றது பிறகு அவர் வேகமா அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஓடுறார். அவர் பிடிக்கிறதுக்கு நிறைய பேர் போறாங்க, காவல்துறை உட்பட. அவர் வேகமா ஒரு கழிவறைக்குள்ள ஓடிடுறார். அது ஒரு பெண்கள் பயன்படுத்துகிற கழிவறை. உள்ள போனவர், அடடா நம்ம தப்பா வந்துட்டோமே, வெளியே வர்றாரு. எவ்வளவு நல்ல மனிதர் பாருங்க. ஓடி வந்துட்டு ஆண்கள் கழிவறைக்குள்ள திரும்ப ஓடுறார். உள்ள போய் நின்னுக்கிறார். யாரும் வராதீங்க, வந்தா சுட்டுக்குவேன் கத்துறார். ஆனாலும் எல்லாரும் போறாங்க, போலீஸ்காரங்க வர்றாங்க. உள்ள சுடுகிற சத்தம் கேட்குது. எல்லாத்தையும் எழுதிட்டு அது ஒரு இடத்துல சொல்றார் வாஞ்சிநாதன் ஐயர், எதற்காக நான் ஆஷை கொள்கிறேன் என்றால், இந்த ஆங்கில சத்ருக்கள் இந்திய தேசத்தை பிடித்து கொண்டு இந்திய தேசத்தினுடைய சனாதன தர்மத்தை அழிக்க நினைப்பதனால், அவர்கள் காலடியில் போட்டு மிதிக்க நினைப்பதனால் அவரை கொல்ல முடிவு செய்கிறோங்கிற ஒரு நாள் வரி அதுல இருக்கு. அது முன்னாடி இருக்கு, அதுக்கு பின்னாடி இருக்கு. நீங்க சிபி சொன்னோடனே ராதாகிருஷ்ணன் அப்படின்னு போயிடும் இல்லையா, ஒரே சிபி தான். சிபி ராமசாமி ஐயர் திருவனந்தபுரத்தினுடைய திவானாக இருக்கிறவர். அவர் தான் விசாரணை கமிஷனராக திருநெல்வேலிக்கு வர்றார். அவர் யாருங்கிற ஒரு பின்புலத்தோட நம்ம சொல்லணும் இல்லையா. அவர்கிட்ட அன்றைக்கு நாடார் சமூகத்தை சேர்ந்த 2 இளைஞர்கள் ஐசிஎஸ் பாஸ் பண்ணிட்டு, ஐயா நாங்க ஐசிஎஸ் பாஸ் பண்ணிட்டோம், எனக்கு வேலை கொடுக்க திருவனந்தபுரத்தினுடைய திவானாக இருக்கிற அவர்கிட்ட போய் கேட்கும்போது அவர் சொன்னதாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஆளுக்கு 2 தென்னை மரம் கொடுக்குறோம், மரம் ஏறி பொழைச்சிக்குங்க. இப்ப யார் மரம் ஏறி பொழைக்க சொல்றாங்கிறது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். எங்கெல்லாம் நம்ம தொடர்பு படுத்த வேண்டியது இருக்கு அப்படின்னு. அவர்தான் அந்த வழக்கினுடைய விசாரணை அதிகாரியாக இருந்து அந்த வழக்கினுடைய விசாரணையில் கோரல் மில்லுடைய பிரச்சனைக்கு ஆஷ் காரணமாக இருந்ததனால் வாஞ்சிநாதன் ஐயர் சுட்டுக் கொன்றார் பதிவு செய்கிற ஒரு இடத்தை கொண்டு போகும்போது ரொம்ப எளிமையா அந்த வழக்கை எடுத்து பார்க்கும்போது அன்றைக்கு திருநெல்வேலி பகுதியினுடைய கலெக்டரா இருந்தவர் ஆஷே இல்லை. யார் இருந்தாலும் விஞ்சுங்கிறவர் தான் கலெக்டரா இருக்கிறார். ஆஷ் என்னவா இருந்தாருன்னா சப் கலெக்டரா இருக்கிறார். துப்பாக்கி கூட்டத்தை கலைப்பதற்காக துப்பாக்கி சூட்டு அனுமதித்தார்கள், அதற்கு அனுமதி வழங்கினார்கள். அதனால் கலெக்டரை சுட்டுக் கொள்கிறேன்னா அவங்க கொல்ல வேண்டியது விஞ்சை தான் கொண்டிருக்கணும். நான் யாரை கொண்டிருக்காங்கன்னா ஆஷை கொண்டிருக்காங்க. ஆஷுக்கு சப் கலெக்டருக்கு துப்பாக்கி சுடுகிற அதிகாரம் கொடுக்கிற அதிகாரமே கிடையாது. ஏன் இது இப்படி நடந்தது அப்படின்னா முதலில் போட்ட நாடகம் தான். அன்றைக்கு ஆஷ் அவருடைய துணைவியார் ஐரிஷ்கார பெண்மணி, அந்த அம்மா இங்க என்ன ஒரு குறிப்பிட்ட சாதி அல்லது உயர் சாதி அல்லாத அத்தனை பேரும், நீங்க அப்படி வச்சுக்கோங்க, அன்னைக்கு அப்படிதான் இருந்துச்சு. உயர் சாதி அல்லாத அனைவருமே ஒரு குறிப்பிட்ட தெருவுக்குள்ள போகக்கூடாது அப்படின்னு இருந்ததை மாற்றி எல்லாரும் போகலாம் அப்படின்னு சொல்ல வச்ச ஒரு பெண்மணி ஆஷினுடைய மனைவி. இவங்க போய் அதுக்கு மன்னிப்பு கேட்க சொல்றாங்க. ஆஷ உங்க துணைவியார் சொன்னதுனால நீங்க அதை ஏற்றுறீங்க, அதுக்கு மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்றாங்க. முடியாதுன்னு அவர் சொல்றார். சனாதன தர்மத்தை அழிக்க நினைக்கிறார்னு அப்பதான் அவர் சுட்டுக்கொள்ளணும் முடிவு பண்றாங்கன்னா, அன்றைக்கு ஆரம்பித்த அந்த சனாதன தர்மத்தினுடைய போராட்டம் ஒரு குறிப்பிட்ட சாதியிடம் இருந்து இன்றைக்கு இந்தியாவினுடைய குறிப்பாக தமிழ்நாட்டில்
எல்லா ஆதிக்க சாதியினரிடம் போய் சேர்கிற நவீன பார்ப்பனியமாக மாறி நிற்கிறது. அன்றைக்கு தெருவுக்குள் விட்டதற்காக கொலை செய்யப்பட்ட திருநெல்வேலியில் வாழ்ந்த அந்த ஆஷை போலத்தான் இந்த போன மாசம் திருநெல்வேலியில் ஒரு பையனை கொல்றாங்க. இதெல்லாம் எதனுடைய நீட்சினா பார்ப்பனியத்தினுடைய அந்த சாதி அடுக்கினுடைய அழுக்கினுடைய நீட்சியாக தொடர்ந்து வருகிறதுனா இதை ஊராக போய் சொல்ல வேண்டியது இருக்கு, ஊராக பேச வேண்டியது இருக்கு. இன்னும் சொல்ல தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு இதுக்கு ஒரு துணிச்சல் வேணும், இது ஒரு கட்ஸ் வேணும்பாங்கல்ல, அது துணிச்சல் வேணும். அது துணிச்சல் இருக்கு அவருக்கு. இதுக்கு ஒரு கற்பனை வளம். ஏன்னா நான் ஆகஸ்ட் 15 ஒருத்தங்க மேடையில பேசுறாங்கன்னு சொல்றேன். பேச்சின் வழியாக, புத்தகத்தின் வழியாக, கலையின் வழியாக இன்றைக்கும் ஆஸ்துரை சரியானவன் தான் கெட்டவன் தான் அப்படிங்கிற பதிவு செய்வதற்காகவும் வாஞ்சிநாதனை உயர்ந்தவன் நல்லவன் என்று சொல்வதற்குமாக ஒரு கூட்டம் தயாராக பேசிக்கொண்டே இருக்கிற போது அதே கலை வடிவத்தின் மூலம் அது தவறு, இந்த பார்ப்பனியம் அடுத்த வடிவத்துல சாதி அழுக்காக கீழே வரைக்கும் போயிட்டு இருக்கு, அதை நம்ம பேசணும்னு கலை வடிவம் வழியாகவே கொண்டு போய் சேர்க்கிற கூட்டத்தை குழுவை உருவாக்கி அந்த நாடகத்தின் மூலமாக செம்மையாக செய்து கொண்டிருக்கிற பிரளயன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை மிகப்பெரிய நன்றிகளையும் பாராட்டுகளையும்